எவ்ரிவன், இன்றைக்குள்ள ஹெல்த்தியான லன்ச் என்னென்னு பார்க்கலாமா? ஒருவேளை நீங்கள் டயபெட்டிக்காக இருந்தீங்கன்னா, இல்லை வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, இல்லை இருக்கிற வெயிட் மெயின்டைன் ஆகணும்னு நினச்சிங்கன்னா, இந்த வீடியோவை கண்டினியூ பாருங்கள். இல்லைன்னா ஸ்வைப் பண்ணிடுங்க. இந்த லன்ச் எங்கள் வீட்டில் ஒரு 50+ ஏஜ் குரூப்பில் இருக்கிறவங்களுக்காக செய்தது. இதில் ஃபஸ்ட்டு வந்துட்டு பீர்க்கங்காய் துவையல். இந்த பீர்க்கங்காயில் நிறைய ஃபைபர்ஸ் இருக்குது, விட்டமின்ஸ் இருக்குது. இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நான் சொல்கிறேன், இது ஃபுட்டோட டிஸ்பிளே மட்டும் இல்லாமல் நான் கூடவே ஹெல்த் டிப்ஸும் தரேன். இதில் ஃபைபர், விட்டமின்ஸ், அயன், பொட்டாசியம், அப்புறம் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் நிறைஞ்சிருக்கு. இதில் வாட்டர் கண்டென்ட் நிறையா இருக்கனால பாடியை எப்போதும் கூலாக வச்சுக்கும். இது டைஜஷனுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். இது கூடவே தட்டைப்பயிறு, காராமணின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு போட்ட குழம்பு. காராமணியில் நிறைய ப்ரோட்டீன், ஃபைபர் இருக்குது. இது வெயிட் லாஸ்க்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணும். இது டைஜஷனை நல்லா இம்ப்ரூவ் பண்ணும். அது இல்லாமல் இது பிளட் சுகரை நல்லா கண்ட்ரோல் பண்ணும். இதில் இருக்கிற கத்திரிக்காயில் வந்துட்டு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது வந்துட்டு பிளட் சுகரை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணும். இதில் நிறைய அயன் இருக்குது, அதனால் அனீமியாவை கூட ப்ரிவெண்ட் பண்ணும். இதில் நிறைய ஃபைபர் அப்புறம் பொட்டாசியம் ஜாஸ்தி இருக்குது. இது வந்துட்டு டைஜஷனுக்கும் ஹெல்ப் பண்ணும். இந்த கத்திரிக்காய் வந்துட்டு பிரெயின் ஃபங்க்ஷனுக்கு ரொம்ப நல்லது. அது இல்லாமல் ஹார்ட்டுக்கு இது ரொம்ப நல்லது. இது கூடவே கொஞ்சம் காலிஃப்ளவர் பொரியல். இந்த காலிஃப்ளவரில் நிறைய விட்டமின்ஸ் இருக்குது, மினரல்ஸ் இருக்குது, ஃபைபர்ஸ் இருக்குது, அப்புறம் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. இதுவும் நிறைய நார்ச்சத்து இருக்கிறனால டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். வெயிட் லாஸ்க்கு இது ஹெல்ப் பண்ணும். நிறைய மிளகு, பூண்டு போட்ட ரசம். இது ஜீரணத்துக்கு உதவும், சளிக்கும் ரொம்ப நல்லது. கொஞ்சம் சோறு இந்த அளவு தான் எடுத்துக்கணும். நாங்கள் எடுத்துக்கிறோம். இந்தளவு எடுக்கிறனால பிளட் சுகர் எல்லாம் கண்ட்ரோலாக இருக்குது. வெயிட் மேனேஜ்மெண்ட்க்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இது கூடவே கொஞ்சம் வெஜிடபிள் சூப். இதில் நான் ப்ரக்கோலி போட்டிருக்கேன், லெட்யூஸ் போட்டிருக்கேன், கேரட் போட்டிருக்கேன். இதில் இருக்கிற லெட்யூஸ் வந்துட்டு நிறைய விட்டமின்ஸ், ஃபைபர், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இதெல்லாம் நிறைஞ்சிருக்கு. இது ஹார்ட் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது, கண் பார்வைக்கு இது ரொம்ப நல்லது. இதில் நிறைய நீர் சத்து இருக்கிறதுனால நம்ம உடம்புல நீர் சத்தை தக்க வச்சுக்கும். ப்ரக்கோலி வந்துட்டு காலிஃப்ளவர் மாதிரி அந்த க்ரீனாக இருக்கிறது தான் ப்ரக்கோலி. இதுலேயும் நிறைய மினரல்ஸ் இருக்குது, விட்டமின்ஸ் இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது, பொட்டாசியம் இருக்குது, அப்புறம் கால்சியம் இருக்குது, அயனும் இருக்குது. இது வந்துட்டு போன் ஸ்ட்ரென்த்துக்கும் ரொம்ப நல்லது, ஹார்ட் ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. நம்ம உடம்புல ஏதாவது நச்சு பொருள் இருந்துச்சுன்னா அதையும் இது வந்துட்டு நீக்கிடும். ஏதாவது ஆன்டிபயோட்டிக்ஸ், மாத்திரை மருந்துகள் எல்லாம் ஹெவி டோஸெல்லாம் எடுத்திருந்தோம்னா இது சாப்பிட்டா அந்த நச்சு எல்லாம் நீக்கிடும். அது மட்டும் இல்லாமல் இதில் ஸ்கின் ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. இது நம்ம அடிக்கடி சேர்த்துட்டோம்னா ஸ்கின்னுக்கு ஒரு நல்ல ஒரு ஷைனிங் கிடைக்கும். இது வந்துட்டு பிளட் சுகரை ரெகுலேட் பண்ணும், ஒரு கண்ட்ரோலில் வச்சுக்கும். கூடவே கொஞ்சம் பைனாப்பிள். மோஸ்ட்லி பழங்கள் எல்லாம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டோடு சாப்பிட்றது தான் நல்லது. இது கிளைமேட் வந்துட்டு கொஞ்சம் ரொம்ப சில்லுன்னு இருக்கிறனால பழங்கள் நான் மதியம் எடுத்துக்கிறோம். இந்த பைனாப்பிளில் நிறைய விட்டமின்ஸ் இருக்குது. இதுலேயும் ஃபைபர் இருக்குது, மேக்னீஸ் இருக்குது, நிறைய மினரல்ஸும் இருக்குது. இது வந்துட்டு நோய் எதிர்ப்பு சக்தியை தூண்டும். அப்புறம் இதில் இருக்கிற ஃபைபர்ஸ்னால் ஜீரண சக்தியை வந்துட்டு அதிகரிக்கும். இது போனுக்கும் ரொம்ப நல்லது, அப்புறம் ஹார்ட்டுக்கு நல்லது. இதை தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தால் ஸ்கின்னுக்கு ஒரு நல்ல ஷைனிங் கிடைக்கும். அப்புறம் ஹேர் க்ரோத்துக்கும் இது ஹெல்ப் பண்ணும். இதில் நீர் சத்து ஜாஸ்தி இருக்கிறனால நம்ம பாடியில் வாட்டர் கண்டென்ட்டை தக்க வச்சுக்கும், பாடி டீஹைட்ரேட் ஆகாமல் பார்த்துக்கும். இதில் இருக்கிற பொட்டாசியம் வந்துட்டு பிளட் ப்ரெஷரை மெயின்டைன் பண்ணும். இந்த வீடியோவில் ஃபுட்டோட டிஸ்பிளே மட்டும் இல்லாமல் கூடவே ஹெல்த் டிப்ஸ் தரேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்புறம் நெக்ஸ்ட் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.